குழந்தை பிறந்திருக்குல்ல உம்மு ஹபீபாவுக்கு ஹபீபான்னு பேர் வைக்கிறார். ஹபீபான்னு என்ன அர்த்தம்? நேசத்திற்குரியவள்னு அர்த்தம். அப்ப ஹபீபாவை பெற்றெடுத்தவங்க உம்மு. அப்ப உம்மு ஹபீபா, அந்த அம்மா பேரு உம்மு ஹபீபா, புள்ள பேரு ஹபீபா, ஹபீபாவுடைய தாயார் அப்படின்னு அர்த்தம். ஹபீபான்லாம் இன்னைக்கு பேர் வைக்கிறதே இல்லை. ரொம்ப சூப்பரான ஒரு பேர் உம்மு ஹபீபா அப்படின்னு சொல்ற பேர்ல ஹபீபான்னா இறைவனின் நேசத்திற்குரியவள் அர்த்தம். நம்ம இன்னைக்கு 2 எழுத்துல பேர் வைக்கிறோம், ஒரு எழுத்துல பேர் வைக்கிறோம்னு சனா புனா கனான்னு ஏதோ ஒன்று வைக்கிறோம் ஒழிய அர்த்தமில்லாத பெயர்களாக இருக்கிறத ஒழிய இந்த நபித்தோழிகள் பேர்லாம் வைக்கணும். அப்பதான் கூப்பிடும் போது அவங்க செஞ்ச தியாகம் கண்ணுக்கு முன்னால வந்துட்டு போகும். உம்மு சுலைம் இந்த பேர்லாம் இன்னைக்கு பார்க்க முடிகிறதா? உம்மு ஹபீபா, இந்த ஆயிஷான்னு பேரை சொன்னா கூட பழைய பேருன்றாங்க. ஏதாவது புது பேரா சொல்லுங்க. என் புது பேரா வச்சு என்னத்தை கிழிக்க போறோம்? புது பேரா வச்ச கூட பெரிய ஆயிர போறாங்களா? நபித்தோழிகள் பேர் வைத்து பழகுவது அது ஒரு பழக்கம், அது ஒரு நல்ல விஷயம். அவங்களுடைய தியாகத்தை நினைவு கூறலாம். அந்த பேர் ஏக்கு தெரியுமா வச்சேன்? இந்த உம்மு ஹபீபான்னு பேர் என் பிள்ளைக்கு ஏன் தெரியுமா வச்சேன்? அவங்க கடுமையான தியாகம் செஞ்சாங்க இஸ்லாத்திற்காகன்னு சொல்லலாம். சனான்னு வச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க? பேர் வைக்கும் பொழுது இந்த பேரை ஏன் வச்சீங்கன்னு கேட்டால் நம்மளால என்ன சொல்ல முடியும்? வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த அளவுக்கு சிரமத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. அடுத்து பாருங்களேன், மக்காவுல இருந்து அபிசீனியாவுக்கு வந்தாச்சு, பிள்ளையை பெற்றெடுத்தாச்சு. அதற்கப்புறம் சூறாவளி பிரச்சாரம். தன்னால் இயன்ற அளவிற்கு மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள், இஸ்லாத்தை பரப்புகிறார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு சைட்ல இருந்து சோதனை வருது. கேள்வி கேட்கிறான், புருஷங்காரன் தான் கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டானே, நீ பாட்டுல இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிற, பழிப்போரின் பழிச்சொல். இந்த அம்மையாருக்கு தைரியமா துணிச்சலா ஒரு பெண்மணி அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிக்காட்டிக்காம, பலவீனத்தை காட்டிக்காம நம்மளால எந்த அளவுக்கு மார்க்கத்தை சொல்ல முடியுமோ சொல்றாங்க. அவர்களுக்கு கிடைத்த பரிசு அல்லாஹ்வின் தூதரே அவங்களுடைய 2வது கணவர் ஆகிறாங்க. ரசூல்லா அந்த அம்மையாருக்கு கணவரா இறைவன் தேர்வு செய்கிறான். அல்லாஹ்வின் தூதர் அந்த பெண்மணியை மனம் முடிக்கிறாங்க. நம்ம ஃபேமஸா கேள்விப்பட்ட செய்தி, 12 ரகாத் ஒரு நாளைக்கு இந்த உபரியான தொழுதா சொர்க்கத்தில் ஒரு வீடு கிடைக்கும்னு. கண்டினியூவா கடமை அல்லாத உபரியான 12 ரகாத் ஒவ்வொரு நாள் நம்ம தொழுதா சொர்க்கத்தில் அவங்களுக்கு தனி மாளிகை அல்லாஹ் கொடுப்பான். சொர்க்கத்தில் போய் பார்த்தவொன்னே ஒரு மாளிகை இருக்கும். பார்த்தவொடனே தெரிஞ்சிடும், ஓஹோ இவங்க கடமை அல்லாத உபரியான சுன்னத்து தொழுதவங்க, அதனால தான் அல்லாஹ் அந்த மாளிகையை கொடுத்துருக்கிறான். இந்த ஹதீஸை அறிவிச்சதோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ளாம இந்த 12 ரகாத் சுன்னத்து தொழுகையை கண்டினியூவா தொழுதவங்க தன்னுடைய வாழ்க்கையில. அப்படிப்பட்ட ஒரு தியாக செம்மல் உம்மு ஹபீபா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், மக்காவில இருந்து அபிசீனியாவுக்கு வர்றாங்க. வருகிற பயணமோ சிரமத்திற்கு மேல் சிரமம். கர்ப்பிணி, வயிற்றிலே குழந்தை, நடக்க முடியாமல் வருகிறார். ஏன்? என்னால இஸ்லாத்தை ஒழுங்கா கடைபிடிக்க முடியல. வந்து இறங்கினால் குழந்தை பிறக்கிறது, கணவர் மதம் மாறி விடுகிறார். ஆனால் என்னுடைய உள்ளத்தில் எந்த விதமான ஒரு கலக்கமோ நடுக்கமோ தயக்கமோ இல்லை. நான் இப்ப யார் நம்பி வந்தேன்? அல்லாஹ்வை நம்பில வந்தேன். என் கணவரை நம்பி வந்தனா? அடுத்த கணமே குழந்தை பிறந்த மாத்திரத்திலேயே மக்களிடத்தில் இஸ்லாத்தை பரவ செய்கிற ஒரு செய்தி. இன்னைக்கு நாம இவங்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால், இவங்களை நாம கம்பேர் பண்ணி பார்த்தா, இஸ்லாத்திற்காக உம்மு ஹபீபா அவங்க செஞ்ச தியாகத்திற்கு நிகராக கால் தூசு அளவுக்கு கூட நம்மளால தியாகம் செய்ய முடியாதுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கெல்லாம் சமைக்கிற வேலை இருக்குது, வீட்டில் பணிவிடை செய்யற வேலை இருக்குது, என் உம்மு ஹபீபாவுக்கு இல்லையா? சமைக்கிற வேலை கிடையாதா? ஆயிஷா ரலியல்லாஹு உங்களுக்கு சமைக்கிற வேலை இருந்திருக்காதா? உம்மு சுலைமுக்கு வீட்டில் கணவனுக்கு பணிவிடை செய்யற வேலை இல்லையா? அதெல்லாம் இருந்துச்சு. இருந்ததோடு போர்க்களத்துக்கு வந்து தண்ணி கொடுத்தாங்க, மக்களுக்கு பணிவிடை செஞ்சாங்க. அப்ப மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கணும்னு நினைச்சா, கை குழந்தை இருக்குது, அவனார் இருக்கிறாங்க, மாமியார் ரொம்ப வயசு அதிகமானவங்க, கால் நடக்க முடியாதவங்க, பாத்ரூம் போக முடியாது, அதெல்லாம் பணிவிடை செய்யறது செய்யணும் தான். அது போன்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு இஸ்லாத்திற்காக அர்ப்பணிப்பதற்கு தடையான்னு கேட்டா தடை கிடையாது. நம்முடைய உள்ளம் தான் தடை, நமக்கு இல்லாத வெறித்தனம் தான் தடை. இறுதியா ஒரே ஒரு செய்தி, அஸ்மா பின்த் அபூபக்கர்னு ஒரு நபி தோழிய பெண்மணி, முஸ்லிம்ல 4வது பாகத்தில் இருக்குது. வாய்ப்பு கிடைச்சா படிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் காலத்திற்கு பிறகு இந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அப்படின்னு சொல்ற ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன், இவன் ஒரு நாட்டினுடைய மன்னராக இருக்கிறார். அப்துல்லா பின் சுபைர், அஸ்மா பின் அபூபக்கருடைய மகன், இந்த மன்னரை எதிர்த்து நிக்கிறாங்க. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அப்துல்லா பின் சுபைரை
கொன்று இன்னுமே எனக்கு எதிரா துணிச்சலா தைரியமா இஸ்லாமியன்ல ஒரு ஆம்பளை கூட நிக்க கூடாது அப்படின்றத காட்டுறதுக்கு அவங்கள கொலை பண்ணி ஒரு வேப்ப மரத்துல கழு மரத்துல அப்படியே சிலுவையில் அரைஞ்ச மாதிரி கட்டி தொங்க விட்டுறான், மக்களுக்கு பார்வையா இருக்கணும்ன்றதுக்காக. பாத்துக்கங்கடா, இஸ்லாத்தை சொன்னா இதான் கதி, என்னை எதிர்த்தா இதான் கதி அப்படின்னு தொங்க விட்டுறானா. அப்துல்லா பின் உமர் யாருமே பக்கத்துல போறதுக்கு பயப்படுறாங்க, கட்டி தொங்க விட்டுறானே, கொலை பண்ண ஜனாசாவை கூட அடக்கம் பண்ணலையே. அப்துல்லா பின் உமர் போய் நின்னு கண்ணீர் விட்டு கதறாங்க, யா அபா ஹுபைப், அவங்களுடைய புனை பெயர் அபு ஹுபைபே ஸலாம் அலைக், உங்க மேல அல்லாஹ்வுடைய அமைதி உண்டாகட்டும். உங்களை மாதிரி யாராவது தொழுகையை நிறைவேற்ற முடியுமா? உங்களை மாதிரி நோன்பு பிடிக்க முடியுமா? உபரியான நோன்பு உட்பட உங்களை போய் இப்படி கட்டி தொங்க விட்டுருக்கிறானே. இந்த பூமியில் இன்றைக்கு நீங்கள் கெட்டவர் என்று சொன்னால் நல்லவன் எவன் இருக்கிறான்? அந்த ஜனாசாவை பார்த்து பேசுறாங்க. அப்படி மனம் குமுறுவோம்ல, ஒரு ஜனாசா கிடக்கும், போயிட்டீங்கல்ல, நம்ம யார் பாத்துக்கிறது, என்னை யாரு காப்பாத்துறது, உங்களை நம்பிதானே இருந்தேன், அப்படிலாம் வார்த்தை வரும்ல. அந்த மாதிரி அப்துல்லா பின் சுபைரை பார்த்து இந்த அப்துல்லா இப்னு உமர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு தெரிஞ்சிருது, இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு. உடனே சிலுவையில இருந்து இறக்கி குழிய தோண்டி முஷ்ரிக்குகளோடு முஷ்ரிக்கா புதைச்சு வச்சிடறான். நேர அப்துல்லா பின் சுபைருடைய தாயார் அஸ்மா பின் அபூபக்கருக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறான், வா உன் பிள்ளைய கொண்டுட்டேன், புதைச்சிட்டேன், ஒழுங்கா நீ வந்து சேரு அப்படின்னு செய்தி அனுப்புறான். வர மறுக்கிறாங்க, போய் சொல்லு, நான் வரமாட்டேன்றாங்க. திரும்ப ஆள் அனுப்புறான், அந்த அம்மாட்ட போய் சொல்லு, அஸ்மாட்ட போய் சொல்லு, வருகிறார்களா இல்லைன்னா அவங்க ரெண்டு சடைய பிடிச்சி இழுத்து வர்றதுக்கு ஆள் அனுப்பட்டுமா அப்படின்னு நான் கேட்டதா, நீ அஸ்மா பின் அபூபக்கர்ட்ட போய் சொல்லு அப்படின்னு இந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப்ன்ற கொடுங்கோலன் சொல்லி அனுப்புகிறான். போய் சொல்றான் அந்த எடுபிடி. அஸ்மா பின் அபூபக்கர் சொல்றாங்க, அவன் தைரியமான ஆம்பளையா இருந்தா, உண்மையான துணிச்சல் உள்ளவனா இருந்தா, என் சடைய பிடிச்சி இழுத்துட்டு வர சொல்றா பார்க்கலாம், அது வரைக்கும் நான் வரமாட்டேன்னு திருப்பி அமுச்சு விட்டுறாங்க. இவனுக்கு இது செருப்படியா இருக்குது, ஏன்னா ஒரு பொம்பளை ஒரு பெண்ணாக இருக்கிறார், இப்படி மறுநாடி கொடுக்குற மாதிரி பேசுறாருன்னு. உடனே அவனே என்ன பண்றார், நாளைக்கு ரெண்டு செருப்பு எடுத்து போட்டுக்கிட்டு வேகமா அவனே அஸ்மா பின் அபூபக்கரை சந்திக்கிறதுக்கு வர்றான். வந்து சொல்றான், அஸ்மாவே, உன் மகன்கிட்ட நான் எவ்வளவு சொன்ன அவன் கேட்கல, ஆனா அவன் கேட்காதனால அவனை நான் கொன்னுட்டேன், நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஏன்னா அவங்க வயசுல பெரிய பெண்மணி. உடனே அஸ்மா பின் அபூபக்கருக்கு கோவம் வருது. ஹஜ்ஜாஜே, அவன் ஒரு மன்னர், அவன் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன், தன்னுடைய மகனை கொன்ன அயோக்கியன், அதையெல்லாம் அவங்க பொருட்படுத்தாம வெறித்தனத்தில் சொல்றாங்க, டே அயோக்கிய ராஸ்கல் ஹஜ்ஜாஜே, அப்சத் அலைஹி துன்யா, என் பிள்ளையினுடைய உலக வாழ்க்கையை நீ சீரழிச்சிட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அவனை வாழ விடாம கொன்னுட்ட, கொஞ்ச காலம் வாழ்ந்திருப்பான், அவனை நீ கொலை செய்து விட்டாய். உன்னுடைய மறுமை வாழ்க்கையை என் மகன் சீரழித்து விட்டான். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. ஏண்டா நான் யார் தெரியுமா? அஸ்மா பின் அபூபக்கர் தன்னை பத்தி சொல்றாங்க. மக்காவுல எதிரிகளுடைய தொந்தரவு துன்பம் தாங்க முடியாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என் தந்தை அபூபக்கர் அவர்களும் ஒரு குகையில ஒதுங்கியிருந்தார்கள், தங்கியிருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்காக நான் தான் செல்வேன். ஒரு நாள் உணவு கொண்டு செல்லும் பொழுது அந்த உணவை கட்டுறதுக்கு, அந்த பொட்டலத்தை கட்டுறதுக்கு கயிறு இல்லை. உடனே நான் என்ன பண்ணேன், பெண்கள் இயற்கையாக கட்டுற அந்த இடுப்புல கட்டுற கயிறை எடுத்து அதை ரெண்டா கிழிச்சு ஒரு கயிறை நான் இடுப்புல கட்டிக்கிட்டேன், இன்னொரு கயிறை அந்த பொட்டலத்தை கட்டி கொடுத்தனே. அப்படிப்பட்ட தாத்து நித்தாக்கைன், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை இரண்டு கச்சுடையால், கச்சுனா என்னது, கயிறு, ரெண்டு கயிறு உடையவள்னு சொன்னாங்களே, அப்படிப்பட்ட தாத்து நித்தாக்கை நான் தாண்டா, உன்னால என்ன செய்ய முடியும் செய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, கத்தாபன் ஓ முபீரன், நாளை ஒரு மன்னர் உங்களிடத்திலே வருவான், அவன் கடுமையான பொய்யன், கேடுகட்ட அயோக்கியன், ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்ற அல்லாஹ்வின் தூதர் முன்னறிவிப்பு செய்தார்கள், அந்த அயோக்கியன் நீதான் அவன் முன்னாலே சொல்றாங்க. சொல்லிட்டு உன்னால என் பிள்ளைய தானடா கொல்ல முடியும், என் மார்க்கத்தை என்ன செய்ய முடியும்? இத கேட்டுட்டு பின்னங்கால் பிடரியில் அடிக்க தலை குனிஞ்சுக்கிட்டு இப்படியே வருது செய்தியில, தலையை கீழே போட்டவனாக ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் திரும்ப சென்றான். அடுத்து பாருங்க, ஒரு அம்மையார் தன்னுடைய மகனை இழந்திருக்கிறார்கள், நேர மக்காவுக்கு வர்றாங்க. அந்த அந்த அப்துல்லா பின் சுபைரை கொலை செஞ்சு அடக்க செஞ்சான அந்த கபிரிஸ்தானுக்கு வந்து ஒரு ஆழ வச்சு குழிய தோண்ட வச்சு தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய கரத்தில் தூக்கிட்டு வந்து தான் வசிக்கிற அந்த பகுதியில் வந்து அடக்கம் செய்யறாங்க. என்ன காரணம்? ஒரு அயோக்கியர்கள், முஷ்ரிக்குகள், இஸ்லாத்தை எதிர்த்தவர்களை அடக்கம் செய்த கபர்ல என் புள்ள அடக்கம் செய்யப்படக்கூடாது.
அப்படிப்பட்ட வெறித்தனம். முஷ்ரிக்குகள் கூடியிருக்கிற கபர்ல கூட என் பிள்ளையினுடைய உடல் இருக்கக்கூடாதுன்னு தூக்கிட்டு வர்றாங்க. எவ்வளோ பெரிய ஒரு மகத்தான ஒரு சம்பவம்னு பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு துணிச்சல்னு பாருங்க. ஒரு அரசன் இருக்கிறான், ஒரு கொடுங்கோலன் இருக்கிறான். இந்த அம்மையார் தான் ஆரம்பத்தில் மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வரும்போது இதே அப்துல்லா பின் சுபைரை தன்னுடைய கையில கை குழந்தையா தூக்கிட்டு வந்தாங்க. இப்ப எப்படி தூக்கிட்டு வர்றாங்க? அதே தன்னுடைய மகனை இறந்த ஜனாசாவாக தூக்கிட்டு போறாங்க. எப்படி இருக்கும் ஒரு தாயாருக்கு? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய ஜனாசாவா தூக்கிட்டு போறான்னா இதை விட பெரிய சோதனை உண்டா? நிறைய தாய்மார்கள் என்ன நினைப்போம்னா, என் புள்ள மரணிக்கிறதுக்கு முன்னால் நான் மரணிச்சணும், அப்படிதான் ஒவ்வொரு தாய் நினைப்பா. ஏன்னா என் பிள்ளையினுடைய மௌத்தெல்லாம் நான் வாழ்ற காலத்தில் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜீரணிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் மன தைரியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுகிற தாய்மார்களுக்கு நடுவில் அஸ்மா பின் அபூபக்கர் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. இந்த அர்ப்பணிப்புலாம் ஏன்? இஸ்லாத்துக்காக. இதையெல்லாம் நம்முடைய மன கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால திருக்குரான் மாநாடுன்னு அறிவிச்சிருக்கிறோம். மாநாட்டில் கூட்டத்தை கூட்டணும் அப்படின்றது நம்முடைய நோக்கம் கிடையாது. இஸ்லாத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எத்தனை பெண்கள், இந்த பெண்களாக இருக்கிற நாம ஈஸியாக ஒரு வீட்டு கிச்சனில் போய் உட்காந்துடலாம். ஒரு ஆம்பளை தாவாவுக்கு போகிறான்னு வைங்களேன், அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் அப்படிமா வீட்டு வாசல்ல நின்று தண்ணி கூட கொடுக்க மாட்டான். அப்படியே போய் தொழு வரணுமா, சரி குரான் ஓதணுமா, சரி போயிட்டு வாங்க அப்படியே அமுச்சு விட்ருவான். ஒரு பெண்ணாக இருந்தால் என்ன செய்யலாம்? அஸ்ஸலாமு அலைக்கும்ட்டு நேர கிச்சனில் போய் என்ன சமைக்கிறீங்க, இன்னைக்கு என்ன குழம்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டு உள்ள உட்கார்ந்து தாவாவை பண்ணிடலாம். இது நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன்தா இலா ஹுதன் கான லஹு மினல் அஜ்ர். உங்கள் மூலமாக ஒருவருக்கு நேர்வழி கிடைத்து விட்டால் அந்த நேர்வழிக்கு வந்தவர் என்னென்ன நன்மையான காரியங்கள் எல்லாம் செய்கிறாரோ அது அத்துணைக்குண்டான நன்மையும் உங்களுக்கும் கிடைக்கும். என் மூலமா ஒருத்தர் குரான் ஓதுறாருன்னா அவர் காலம் முழுக்க குரான் ஓதிக்கிட்டு இருக்கிற நன்மை எல்லாம் எனக்கு சேர்த்து கிடைக்கும். என் மூலமா ஒருத்தர் ஷிர்க்ல இருந்து வெளியே வந்துட்டாருன்னா அவர் தொழுகிற நன்மை, நோன்பு பிடிக்கிற நன்மை, எல்லா நன்மை எனக்கு வரும். என் மூலமா ஒருத்தர் தொழ ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் தொழுகிற நன்மை எனக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த ஆளுக்கு குறைக்கப்படாது, அவருக்கு உண்டான நன்மை உங்களுக்கு வந்துடும். எப்படி? என் மூலமா தானே ஒரு இஸ்லாத்துக்கு வந்தாரு, என் மூலமா தானே நன்மையை செய்ய ஆரம்பித்தார். அப்ப நல்ல ஆழ பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நம்மால போர் செய்ய முடியாது, போர்க்களத்துல போய் நின்று தண்ணி கொடுக்க முடியாது, காயத்துக்கு மருந்து போட முடியாது, பிச்சுவா கத்திய கையில வைக்க முடியாது, ஒரு மன்னருக்கு எதிராக களமிறங்க முடியாது. ஆனால் நம்மால் செய்ய முடியும், மக்களிடத்தில் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படிப்பட்ட இஸ்லாத்தை எல்லா மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கிற, இஸ்லாத்திற்காக அர்ப்பணிப்பு செய்கிற அல்லாஹ் சொன்னான்ல, 4வது அத்தியாயம் 92வது வசனம், லா யஸ்தவில் காயிதூன். அல்லாஹ்வின் பார்வையில் தியாகம் செஞ்சவங்களும் இஸ்லாத்துக்காக கஷ்டப்பட்டவங்களும் கஷ்டப்படாதவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று. இப்ப நாம் இந்த ரெண்டு கேட்டகரியில எந்த கேட்டகரிக்கு கீழ் நாம் பயணிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். உள்ளத்தில் ஆழ பதிய வைத்துக் கொண்டு இஸ்லாத்தை எப்படியெல்லாம் என்னால் பரப்ப முடியுமோ, எப்படியெல்லாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அது போன்றெல்லாம் நான் கொண்டு போய் சேர்ப்பேன் என்ற ஒரு வெறித்தனத்தை, ஒரு லட்சியத்தை உள்ளத்தில் பதிய வைத்தவர்களாக, அப்படிப்பட்ட ஒரு நல் வாய்ப்பினை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.